விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம் தேவன். எதற்காக ஜெபம் பண்ணினாலும் விண்ணப்பத்தை கேட்பார். எதற்காக வேண்டுதல் பண்ணினாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். என்ன காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணினாலும் கர்த்தர் அதை கேட்பார். எந்த நேரத்தில் விண்ணப்பம் பண்ணினாலும் கேட்பார். எந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணினாலும் கேட்பார். யாருக்காக பண்ணினாலும் கேட்பார். எதற்காக பண்ணினாலும் கேட்பார். என்ன விடுதலைக்காக பண்ணினாலும் கேட்பார். சுகத்துக்காக பண்ணினாலும் கேட்பார். ஆரோக்கியத்துக்காக பண்ணினாலும் கேட்பார். அற்புதத்துக்காக பண்ணினாலும் கேட்பார். ஆசீர்வாதத்துக்காக பண்ணினாலும் கேட்பார். எதிர்காலத்துக்கு பண்ணினாலும் கேட்பார். குடும்பத்துக்காக பண்ணினால் கேட்பார். சபைக்காக பண்ணினால் கேட்பார். ஊழியத்துக்காய் பண்ணினால் கேட்பார். ஊழியக்காரனுக்காய் பண்ணினால் கேட்பார். வியாதியஸ்தனுக்காய் பண்ணினால் கேட்பார். ஸ்தோத்திரம். இன்னொரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பண்ணினால் கேட்பார். தனது தேசத்துக்காக பண்ணினால் கேட்பார். தனது ஸ்தோத்திரம் பட்டணத்துக்காக பண்ணினால் கேட்பார். நம்ம உறவுகளுக்காக பண்ணினால் கேட்பார். சக மனிதனுக்காக சக விசுவாசிக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினால் நம் தேவன் கேட்பார். நம்ம பிள்ளைகளுக்காக மனைவிக்காக கணவருக்காக நாம் விண்ணப்பம் பண்ணினால் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். எந்த சூழ்நிலையில் பண்ணினாலும் கேட்பார். எந்த ஆபத்தில் பண்ணினாலும், இக்கட்டில் பண்ணினாலும், நெருக்கத்தில் பண்ணினாலும், உடைக்கப்பட்டு அழுது கொண்டு கண்ணீரோடு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் விண்ணப்பம் பண்ணினாலும் நம்ம விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆமென். நம்ம விண்ணப்பத்துக்கு எப்போதுமே வழியை திறந்து, வாசலை திறந்து, கதவை திறந்து உட்கார்ந்திருக்கிற தேவன் நம் தேவன். அவர் நமக்கு விண்ணப்பத்துக்கு விடுதலையை கொடுப்பார். அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமென்.